எல்லாருக்கும் ஹாய், வெல்கம் டு அபியின் உலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி கோதுமை மாவை வச்சு ஹோம்மேட் வீட் பிஸ்கட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா நம்ம பேக்கரிஸில் எல்லாம் வாங்குற மாதிரி கஜடான்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாகவே இருக்கும். நம்ம கோதுமை மாவில் பண்ணதுங்கிறது நம்ம சொன்னால் தான் சாப்பிட்றவங்களுக்கு தெரியும். ரொம்ப சூப்பரான இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு தேவையான பொருள்கள், இதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கிளியராக கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ இந்த கோதுமை பிஸ்கட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இதுக்கு நமக்கு மெயினாக தேவையானதுன்னு பார்த்திங்கன்னா கோதுமை மாவு. நான் இன்றைக்கி 1.5 கப் இருக்கக்கூடிய கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா 300 கிராம் கோதுமை மாவு. இப்போ நான் கப் மெஷர்மெண்ட்ஸ் கொடுத்துட்றேன், உங்களுக்கு கிராம் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. 1.5 கப் கோதுமை மாவுக்கு 1/2 கப் சுகர் எடுத்திருக்கேன். இந்த சுகரை நம்ம பவுடர் பண்ணிவிட்டு சேர்த்துக்க போகிறோம். கூடவே வாசனைக்காக 2 ஏலக்காய் எடுத்திருக்கேன். இதை விட சுகர் கம்மியாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இதுக்கு அதிகமாக எடுத்திங்கன்னா கலர் வந்து டார்க் ப்ரௌன் சீக்கிரமாக வந்துடும், அது பார்த்துக்கோங்க. பிஸ்கட்கான பேட்டர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு 1/4 டம்ளர் போல் காய்ச்சி ஆற வச்சுருக்க பால் எடுத்திருக்கேன். இவ்வளோ பால் தேவைப்படாது, இதில் கொஞ்சம் போல் மாத்திரம்தான் யூஸ் பண்ணிக்க போகிறோம். 1 டேபிள் ஸ்பூன் போல் அன்சால்ட்டட் பட்டர் எடுத்திருக்கேன். வெண்ணெய் இல்லாட்டி நீங்கள் நெய் கூட எடுத்துக்கலாம். அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் ரவை எடுத்திருக்கேன். வறுத்த ரவை வறுக்காத ரவை எதுனாலும் ஓகே தான். 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, குக்கிங் சோடான்னு சொல்லுவோம் இல்லையா, அது 1/4 டீஸ்பூன் போல் சால்ட் எடுத்திருக்கேன். ஒரே ஒரு எக் முட்டை எடுத்து வச்சுருக்கேன். 1.5 கப் கோதுமை மாவுக்கு 1 முட்டை சரியானதாக இருக்கும். நீங்கள் மாவை கூடுதலாக எடுத்துக்கிறீங்கன்னா நம்ம கூட முட்டையும் சேர்த்துக்கிற மாதிரி இருக்கும். இவ்வளோ தான் நமக்கு ஹோம்மேட் வீட் பிஸ்கட்க்கு தேவையான பொருள்கள். இதை வச்சு ரொம்ப சிம்பிளாக கிறிஸ்பியாக சூப்பராக பிஸ்கட்ஸ் ரெடி பண்ணிடலாம். குழந்தைங்களுக்கெலாம் எஸ்பெஷலி இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க சுகரை மிக்சியில் நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், சுகர் பவுடர் ரெடி ஆயாச்சு. அடுத்ததாக பிஸ்கட்கான மிக்ஸ் ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துருக்கக்கூடிய பட்டரை சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட பட்டர் அவைலபிளாக இல்லைன்னா இதுக்கு பதிலாக 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க சுகர், ஏலக்காய் ரெண்டையுமே சேர்த்துடலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய 1 முட்டை அதையுமே அப்படியே சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா இந்த மாதிரி ஒரு விஸ்க் இருந்ததுன்னா ஒன்றா சேர்த்து கலந்து எடுத்துக்க போகிறோம். இதை நம்ம கேக்குக்கெலாம் மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு ஃபோர்ஸாக அடிக்கணுங்கிறதுல 1 நிமிஷம் மிக்ஸ் பண்ணாலே போதும். விஸ்க் இல்லாதவங்க ஃபோக் இருந்ததுன்னா அதை வச்சு கூட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லாமே நல்லா ஈவனாக இந்த மாதிரி பபிள்ஸ் வர்ற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் சேர்த்துடலாம். ஃபஸ்ட் நம்ம எடுத்துருக்கக்கூடிய கோதுமை மாவு கூட நம்ம எடுத்து வச்சுருக்க பேக்கிங் சோடா ப்ளஸ் சால்ட் ரெண்டையுமே சேர்த்துக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் போல் இருக்கக்கூடிய ரவை ஆட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் ரவைக்கு பதிலாக 1 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். இந்த ரவை நமக்கு நல்லா கிறிஸ்பினஸ் கொடுக்கும், அதுக்காக தான் சேர்த்துக்கிறது. ஈவனாக எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவு கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா இதை நம்ம கலந்து வச்சுருக்க மிக்ஸ் கூட சேர்த்துடலாம். இது வந்து சலிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே இல்லை, டைரெக்டாகவே ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா ஈவனாக இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லாமே நல்லா கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆயாச்சு. இது பிடிச்சு பார்க்குறப்ப இந்த மாதிரி கொழுக்கட்டை மாதிரி நமக்கு பிடிக்க வரணும். அப்போ தான் நமக்கு எல்லாமே ஈவனாக மிக்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். இதுக்கப்புறமா நம்ம எடுத்துருக்கக்கூடிய பால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு நல்ல ஃப்ளேவர் வரணுங்கிறதுக்காக 1 டீஸ்பூன் நெய் மாத்திரம் சேர்த்துக்கிறேன். ஸோ நீங்கள் வெண்ணெய் இல்லை நெய் எது இருந்தாலும் ஆட் பண்ணி இந்த பிஸ்கட் ப்ரிப்பேர் பண்ணலாம். பாருங்கள், நெய்யும் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா பால் அதையும் சேர்த்துக்கிறேன். பால் வந்து ஒரு டேபிள் ஸ்பூனாக சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். எனக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பால் தான் தேவைப்பட்டுச்சு. பாருங்கள், பேட்டர் இந்த அளவுக்கு நம்ம பூரி மாவெல்லாம் பிணைவோம் இல்லையா, அந்த அளவுக்கு திக்னஸில் இருக்கணும். ரொம்ப லூஸாக பிணைஞ்சிட்டிங்கன்னா பிஸ்கட்ஸ் வந்து எண்ணெய் குடிக்கும், அதை பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்துருக்க பேட்டரை 2 பாதியாக டிவைட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஹாஃபை ட்ரையாக இருக்க மாவு போட்டுட்டு இந்த மாதிரி கவுண்டர் டாப்பில் வச்சு நான் தேய்ச்சி எடுத்துக்கிறேன். நீங்கள் இதுவே சப்பாத்தி கட்டையில் கூட வச்சு தேய்ச்சிட்டு பிஸ்கட்ஸாக கட் பண்ணி போடலாம். அவசரப்பட்டு பால் நிறையா சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தேவைக்கேற்ப ஆட் பண்ணி பிணைஞ்சுக்கோங்க.
அதே மாதிரி மாவு ஸ்ப்ரெட் பண்ணுறதும் ஈவனாக எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி ஷேப்பில் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி முடிஞ்ச வரை ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. திக்னஸ் பார்த்திங்கன்னா 1/4 இன்ச்சுக்கும் கம்மியாக இருக்கணும், இல்லை 1/4 இன்ச் வரை கூட இருக்கலாம். அந்த அளவுக்கு பார்த்து திக்னஸ் இருக்க மாதிரி தேய்ச்சிக்கோங்க. நான் இன்றைக்கி கோதுமை மாவு யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு ஆப்ஷனலாக மைதா மாவோ இல்லை மில்லட் ஃப்ளார் சிறுதானிய மாவு இருக்குது இல்லையா, அந்த மாவு கூட எடுத்துகிட்டு சேம் மெத்தடில் அப்படியே ப்ரிப்பேர் பண்ணலாம். அதுலேயும் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ பாருங்கள் தேய்ச்சாச்சு. இதோட திக்னஸ் பார்த்திங்கன்னா இந்த அளவு தான் இருக்கணும். இதே இப்போ நம்ம பீசஸ் போட்டுடலாம். உங்கள்கிட்ட குக்கீஸ் கட்டர் இருக்குன்னா ஹார்ட் ஷேப்லேயோ இல்லை ஸ்மைலி மாதிரியோ நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஸ்கொயர் ஷேப்பில் தான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இதுவே நம்ம டைமண்ட் ஷேப்பில் கூட கட் பண்ணிக்கலாம். முடிஞ்ச வர ட்ரையாக இருக்கக்கூடிய மாவு போட்டு தேய்ங்க. அப்போ தான் நம்ம கட் பண்ணுறப்ப ஒட்டாமல் இருக்கும். அதை பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்பையும் மிக்ஸ் ஆகாமல் ஷேப் மாறாமல் அப்படியே நமக்கு கிடைக்கும். ஸோ வந்து ட்ரை ஃப்ளார் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது போட்டுட்டு தேய்ங்க. நம்ம இன்றைக்கி எக்கு சேர்த்து இது ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். நீங்கள் வெஜிடேரியனாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு கூட ஒரு சூப்பரான ஆல்டர்னேட் ஐடியா இருக்குது. எக்குக்கு பதிலாக ஒரு இன்க்ரீடியன்ட் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது என்னங்கிறது நம்ம பொரிக்கிறப்ப நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள் ஸ்கொயர் ஷேப்பில் எல்லாத்தையும் ஒரே மாதிரி கட் பண்ணியாச்சு. நமக்கு ஒட்டவும் இல்லை, அது உடையவும் இல்லை. அழகாக பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ சன்ஃப்ளவர் ஆயில் நான் ஹீட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் ஆரம்பத்தில் ஹை டெம்பரேச்சரில் இருக்கணும். அதுக்கப்புறமா சிம்மில் கம்ப்ளீட்டாக வச்சுருங்க. ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் இது நல்லா சிம்மில் வெந்து வரட்டும். பாருங்கள் நம்ம பிஸ்கட்ஸ் ஆட் பண்ண உடனேயே நல்லா பபிள்ஸ் வருது பார்த்திங்களா. இதுதான் நமக்கு எண்ணெய் கரெக்டான டெம்பரேச்சரில் இருக்குங்கிறதுக்கு அடையாளம். இப்போ இது போட்டுட்டு அப்படியே விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் கழித்து லைட்டாக இந்த மாதிரி சைட்ஸில் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இல்லாட்டி பிஸ்கட்ஸ் வந்து ஒரே மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் குக் ஆகி வராது. அங்கங்கே திக்காக இருக்கும், ஒரு சில இடத்துல லைட் கலரில் இருக்கும். ஸோ பார்க்குறப்ப நல்லா இருக்காது. அதனால் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சிம்மில் 8லேருந்து 10 நிமிஷம் வேக வச்சு எடுங்க. இதை ஃபாலோ பண்ணாலே போதும். நல்லா அழகாக கோல்டன் ப்ரௌன் கலரில் நமக்கு வெந்து வந்துடும். அதே மாதிரி ஆட் பண்ணுறப்ப ஒரு 20லேருந்து 25 அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஒரே கலரில் வெந்து வரும், உள்ளேயும் நல்லா வெந்து வரும். இப்போ பாருங்கள் பபிள்ஸ் எல்லாம் அடங்கியாச்சு. நமக்கு சூப்பராக நம்மளோட ஹோம்மேட் பிஸ்கட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், கடக்குன்னெலாம் இருக்காது. நல்லா வாயில் போட்டோன்னே எந்த ஒரு எஃபர்ட்டுமே போடாமல் லைட்டாக பல்லில் பட்டோன்னே பிரேக் ஆகி அழகாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு டீ ப்ளஸ் இந்த பிஸ்கட்ஸ் இருந்தால் போதும். ஈவினிங் டைமில் சூப்பராக இருக்கும் ரெண்டும் சேர்ந்து. இப்போ இதை பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நம்ம அரிசி மாவு இல்லை ரவை அது ரெண்டுமே சேர்த்துக்கலாம். அது சேர்த்ததால் நமக்கு எண்ணெய் எதுவுமே ரொம்ப இழுக்கலை. பாருங்கள் ஒரே மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் குக் ஆகி வந்திருக்கு. சிம்மில் வச்சு குக் பண்ணால் மாத்திரம்தான் நமக்கு இந்த மாதிரி கலர் அச்சீவ் பண்ண முடியும். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா, நீங்கள் வெஜிடேரியனாக இருக்கீங்கன்னா எக்குக்கு பதிலாக இந்த அளவு மாவுக்கு 2 டேபிள்ஸ்பூன் தயிர் ஆப்ஷனலாக யூஸ் பண்ணிக்கலாம். புளிக்காத தயிர், நல்லா கெட்டியாக இருக்கக்கூடிய தயிராக எடுத்துக்கோங்க. சேம் அப்படியே உங்களாலையும் இதே ரெசிபி பண்ணிட முடியும். சூப்பராக இருக்கும் அதோட டேஸ்ட்டும். பாருங்கள் அழகழகாக நம்மளோட பிஸ்கட்ஸ் எல்லாம் ரெடியாகி வந்தாச்சு. இதுவே நீங்கள் கொஞ்சம் இனோவேட்டிவாக ஹார்ட் ஷேப்பில் ஸ்மைலி மாதிரி இந்த மாதிரிலாம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தா குழந்தைங்கள்லாம் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. நம்ம கோதுமை மாவு வச்சு தான் செஞ்சுருக்குறோம். ஸோ வந்து ஹெல்த்துக்கும் எந்த விதத்துலையும் அஃபெக்ட் பண்ணாது. இது பாருங்கள் சூடாக இருக்கப்போ இந்த மாதிரி கொஞ்சம் பதப்பதப்பாக இருக்கும். நல்லா ஆற வச்சிட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் நமக்கு. நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா மினிமம் 5லேருந்து 7 நாள் வரை அதோட ஃப்ரெஷ்னஸ் அப்படியே இருக்கும். சூப்பராக நம்ம ஃப்ரெஷ்ஷாக அப்பப்போ எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ வீக்லி ஒன்ஸ் இல்லை 10 டேஸ்க்கு ஒன்ஸ் இந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டோன்னா வெளியில் போயிட்டு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்துட்ருக்க வேண்டிய ஒரு கம்பல்ஷன் இருக்காது. குழந்தைங்களும் நல்லா ஜாலியாக சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. நல்லா ஹெல்த்தியான ரெசிபி. கண்டிப்பாக நீங்களும் இந்த ஸ்நாக்ஸை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை என்னோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா நம்ம சேனல் அபியின் உலகம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.